ஹலோ வியூவர்ஸ், நிகழ்தகவில் 18வது கணக்கு பார்க்க போகிறோம். ஒரு லாட்டரியில் 15 பரிசுகளும் 25 வெற்று சீட்டாகவும் இருக்கிறது. அந்த லாட்டரி கட்டில் இருந்து ஒரு லாட்டரி சீட்டு எடுக்கப்படுகிறது. அந்த சீட்டு பரிசு விழுவதற்கான சீட்டாக இருக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு லாட்டரி சீட்டில் 15 பரிசுகளும் 25 வெற்று சீட்டு இருக்குது. மொத்தமாக கூட்டினீங்கன்னா மொத்தம் சீட்டு எத்தனை 40 சீட்டு இருக்குது மொத்தம். அப்போது மொத்த சீட்டுகள் அதுதான் NF கூறு வெளின்றது மொத்தம் 40. அதில் 15 சீட்டில் வந்து பரிசு தொகை இருக்கு, மீதி 25 சீட்டில் வந்து வெறும் வெற்றி சீட்டு, பரிசு தொகை எதுவுமே இல்லாமல் எம்டியா இருக்கு இல்லைங்களா. இப்போ கொஸ்டின் நான் கேட்குறேன், பரிசு சீட்டாக இருப்பதாக கேட்குறேன். பரிசு சீட்டு எத்தனை இருக்கு 15 இல்லையா. அப்போ 15/40 அதான் ஆன்சர் சரிங்களா. பரிசு சீட்டு வந்து NF = 15. ஸோ 15/40 கேன்சல் பண்ணலாம். 5 வாய்ப்பு 3 5 5 8 5 40. ஸோ 3/8 வந்து ஆன்சர். இதெல்லாம் வந்து நம்ம 1 மார்க்கில் இருக்கும்போது டேரெக்டாக ஆன்சர் எழுதலாம், இல்லை இந்த மாதிரி எழுதி போடணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது 19வது கணக்கு. 52 சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டு கட்டில் ஒரு கார்டு எடுக்கப்படுது. அந்த கார்டு ஃபேஸ் கார்டாக இருக்க நிகழ்தகவு. ஃபேஸ் கார்டு அப்படின்னா அந்த முகச்சீட்டுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ முகச்சீட்டாக இருக்கிறது, முகச்சீட்டு மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஃபேஸ் கார்டு எத்தனை இருக்கும் அப்படின்னா 16 இருக்கும். NF = 52. மொத்த எண்ணிக்கை வந்து சீட்டு கட்டு வந்து 52. அதில் ஃபேஸ் கார்டு முகச்சீட்டுகள் எத்தனை அப்படின்னா 16. எப்படின்னா இப்போ ஸ்பேட் கார்டு எடுத்துன்னு வச்சுக்கேன். ஸ்பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கார்டு வந்து, அதாவது ஏ கார்டு, ஜாக்கு, குயின், கிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 கார்டு வந்து ஃபேஸ் கார்டு, முகம் இருக்கும் அந்த கார்டில். ஸோ அதனால் இது முக கார்டு அப்படின்னு சொல்கிறோம். இது 4. இதே மாதிரி ஒவ்வொன்றுத்துலையும் இருக்கும். டைமண்டில் இதே மாதிரி 4 இருக்கும், ஆர்ட்டில் 4 இருக்கும், கிளப்பில் 4 இருக்கும். ஸோ அப்போ நாங்கள் 16. மொத்த சீட்டு வந்து முக கார்டுகள் வந்து 16. அப்போ 16/52 4ஆம் வெப்பல் அடிக்கலாம். நாங்கள் 16, 13 நாங்கள் 52. ஸோ 4/13 ஆன்சர். ஸோ ஏ ஆப்ஷன். அடுத்தது 20வது கணக்கு. 52 சீட்டுகள் கொண்ட ஒரு கட்டிலிருந்து ஒரு கார்டு எடுக்கப்படுகிறது சரிங்களா. எடுக்கப்படுகிறது. அந்த கார்டு குயின், கிளப் ஆர் கிங் ஆஃப் டைமண்ட் ஆக கிடைக்க நிகழ்தகவு என்ன. குயின் கிளப்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா. கிளப் கார்டில் இருக்கிற குயின்னு அர்த்தம். கிளப் கார்டில் எத்தனை குயின் இருக்கும், ஒரே ஒரு குயின் தான் இருக்கும். கிளப் கார்டில் ஒரே ஒரு குயின் இருக்கும். அதே மாதிரி கிங் ஆஃப் டைமண்ட், டைமண்டில் எத்தனை கிங் இருக்கும், அதுலேயும் ஒரே ஒரு கிங் தான் இருக்கும். அப்போ என்னன்னா 2 தான். அப்போ 2/52 ஆன்சர் இருக்கு சரிங்களா. ஆன்சர் வந்து 2/52. கேன்சல் பண்ணால் 1/26 பாருங்க. அதாவது கிளப் கார்டில் குயின் எத்தனை 1 இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைமண்டில் கிங் கார்டு எத்தனை 1 இருக்கும். டோட்டலாக 2 தான் இருக்கும். ஸோ அதுக்கான நிகழ்தகவு 2/52 சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதை கேன்சல் பண்ணலாம். ஸோ 2/52. ஸோ 1/26 ஆன்சர். ஸோ டி ஆப்ஷன். அடுத்த கணக்கு பாருங்க. 52 கார்டுகளிலிருந்து 2 கார்டு சுழற்சி முறையில் எடுக்கப்படுகிறது. 2 கார்டுகளும் குயினாக இருக்க நிகழ்தகவு என்ன சரிங்களா. நம்ம எடுக்கிற கார்டு வந்து 2 கார்டு வந்து நமக்கு 52 கார்டுலேருந்து எத்தனை கார்டு எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கார்டு இருக்கும். 2மே குயினாக இருக்கிறதுக்காக நிகழ்தகவு கேட்குறாங்க சரிங்களா. பாருங்க, இது கொஞ்சம் இது வேறு மாதிரி போடணும். ஏன்னா நம்ம எடுக்கிறது இது வரலும் பார்த்தது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கார்டு எல்லாமே ஒரு கார்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் சரிங்க. ஒரு சமாளிப்புலேருந்து ஒரு கார்டு எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம நார்மலாக எழுதுகிற எழுதிடலாம். ஆனால் எடுக்கிறது 2 கார்டுகள் அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கண்டுக்கணும். அப்போ 2 கார்டு அப்படின்னும் போது முதல்ல அதுக்கான கூறுவெளி மாறும். கூறுவெளியே இங்கே 52 எடுத்தால் தவறு. ஏன்னா நீங்கள் ஒரு கார்டு எடுக்கிற மாதிரி இருந்தால் தான் கூறுவெளி 52. 2 கார்டு எடுக்கிறீங்கன்னா அதுக்கு கூறுவெளியே வேறு. எப்படின்னா 52லேருந்து 2 கார்டு எடுக்கிறோம். அப்போ 50C2 அப்படின்னு போடணும். 52லேருந்து நல்லா புரிஞ்சுங்க. இப்போ இதுக்கான இப்போ நம்ம NF தான் கண்டுபிடிக்கும், கூறுவெளி கண்டுபிடிக்கிறோம். கூறுவெளி 52 கிடையாதுங்க, 52C2 அப்படின்னு அர்த்தம். 52 கார்டுலேருந்து 2 கார்டு எடுக்கிறோம். அது எந்த கார்டெல்லாம் நமக்கு தேவையில்லை, 2 கார்டு எடுக்கிறோம். அதனால 52C2. இப்போ இதோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 52C2னா 52 × 51/1 × 2 இருக்கான்னு 26, 22 53 1326. இதுதான் NF. சரி, கொஸ்டின் எதை கேட்குறாங்க, 2 கார்டுகளும் குயினாக இருக்கிறதுக்கான நிகழ்வு. அந்த 2 கார்டுமே என்னது குயின். குயின் கார்டு மொத்தம் எத்தனை இருக்கு பாரு. குயின் கார்டு மொத்தமாக 4 இருக்கு அந்த 52 கார்டில். அதில் 2 குயினாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ 4C2. 4C2னா 4 × 3/1 × 2. அப்போ 6, 2 3 6 வரும். ஸோ 2 கார்டிலும் குயினாக இருக்கிறதுக்கான நிகழ்வு வந்து 6. அப்போ 6/1326. அதுதான் ஆன்சர் ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள் 4C2. அப்போ NF/NF P வந்து 6/1326. கேன்சல் பண்ண 6ஆம் வாய்ப்பில் அடிச்சுன்னா 1/221. இதுதான் வந்து ஆன்சர். இங்கே பாருங்க, குறிப்பு ஊத்துறேன் பாரு. 52 சீட்டிலிருந்து 2 சீட்டு எடுக்கிறோம் சரிங்களா. அதுதான் அங்கே விஷயமே. 52C2. இப்போ ஒரு சீட்டு எடுக்கிற மாதிரி இருந்தால் கூறுவெளி 52 தான் சரிங்களா. அதே மாதிரி 4C2 அப்படின்னும் போது 4 ராணி சீட்டுலேருந்து 2 ராணி சீட்டு எடுக்கிறோம் சரிங்களா. அதுதான் வந்து 4C2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஹலோ வியூவர்ஸ், நிகழ்தகவில் நம்ம 22வது கணக்கு பார்க்க போகிறோம். 52 கார்டிலிருந்து 2 கார்டு சுழற்சி முறையில் எடுக்கப்படுகிறது. ஒன்று கிளப், மற்றொன்று டைமண்ட் ஆக இருக்க நிகழ்தகவு கணக்கு. நல்லா புரிஞ்சுங்க. 52 கார்டுலேருந்து 2 கார்டுகள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம வந்து அந்த சுழற்சி முறை, அந்த காம்பினேஷனை யூஸ் பண்ணணும் சரிங்களா.
எப்படின்னா முதல்ல வந்து 52 கார்டுலேருந்து 2 கார்டு எடுக்கிறோம். அப்போ முதல்ல அதுக்கான கூறுவெளி முதல்ல என்னன்னு பார்ப்போம். NF 52C2. ஸோ 52 இன்ட்டு 51/1 இன்ட்டு 2. ஸோ 1326 இதான் வந்து NF. சரிங்களா? ரைட். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா கிளப் கார்டு ஒன்று எடுக்கிறாங்க. 2 கார்டு எடுக்கிறோம் இல்லையா, அதில் ஒன்று கிளப் கார்டு, இன்னொன்று வந்து டைமண்ட் கார்டு. சரிங்களா? அவங்க அதில் எதுன்னு கொடுக்கல. ஜென்ரலாக கிளப் கார்டு மொத்தம் எத்தனை? 13. அந்த 13லேருந்து 1 தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ அப்போ 13C1 அப்படின்னா 13 தான் ஆன்சர். சரிங்களா? 13C1 அப்படின்னா 13/1 தான் அர்த்தம். ஸோ 13/1 13. அதே மாதிரி டைமண்ட் கார்டு ஒன்று எடுக்கிறோம். டைமண்ட் கார்டு எத்தனை இருக்குது? அதுவும் 13C1, அதுவும் 13 தான். சரிங்களா? இப்போ அது ரெண்டுத்தையும் பெருக்கணும் பாருங்க. ஸோ அப்போ NF ஈக்குவல் பாருங்க 13. ஸோ ரெண்டுத்தையும் பெருக்கணும். 13 இன்ட்டு 13. ஏற்கனவே இந்த கிளப் கார்டு வந்து 13, டைமண்ட் கார்டு 13. 13 இன்ட்டு 13 169. ஸோ அதுதான் NF. ஸோ 169/1326 NF வந்து கூறுவெளியாக தானே. ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் 13/102. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ 13 வாய்ப்பால் அடிக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. ஒரு 13 169, 102 13 வந்து பார்த்தீங்கன்னா 1326. குறிப்பு பாருங்க. இரண்டும் வேறு வேறு சீட்டாக கிடைக்க வேண்டும் என்றால் அந்த நிகழ்வை பெருக்கி NF காண வேண்டும். ஏன்னா இப்போ கிளப் கார்டு வந்து 13, அதே மாதிரி டைமண்ட் கார்டு 13, ரெண்டுத்தையும் என்ன பண்ண வேற வேற கார்டு இல்லையா, அதுலேருந்து 2 கார்டுமே எடுக்கிறோம். அப்போ என்ன பண்ணணும், நான் கண்டிப்பாக பெருக்கிக்கணும். 13 பெருக்கிக்கணும். அடுத்தது, ஒரு பையில் 6 சிவப்பு மற்றும் 8 பச்சை பந்துகள் உள்ளன. அந்த பையிலிருந்து ஒரு பந்து எடுக்கப்படுகிறது. அந்த பந்து சிவப்பாக இருக்குன்னு. சரிங்களா? முதல்ல இது வந்து சிம்பிளான கொஸ்டின் தான், நம்ம ஏற்கனவே பார்த்த மாடல் தான். மொத்த எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்துங்க. 6 சிவப்பு 8 பச்சை. அப்போ மொத்தம் வந்து கூறுவெளி வந்து 14. அதில் ஒரு பந்து தான் எடுக்கிறோம். நல்லா கொஞ்சம் ஒரு பந்து தான். அந்த பந்து சிவப்பாக இருக்க. சிவப்பு எத்தனை பேர்? 6. அப்போ 6/14 ஆன்சர். 6/14 கேன்சல் பண்ணால் 3/7. சரிங்களா? நம்ம இந்த ஒரு பந்து எடுக்கிறோம், ஒரு சீட்டு அப்படின்னு சொன்னாலே அது நார்மலாக போடலாம். சரிங்களா? அந்த 2 சீட்டு 3 சீட்டு அப்படின்னும் போது தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். அடுத்து 24வது, ஒரு பையில் 4 வெள்ளை 5 சிவப்பு 6 நீல நிற பந்துகள் உள்ளன. இவற்றிலிருந்து 3 பந்துகள் சுழற்சி முறையில் எடுக்கிறோம். நல்லா புரிஞ்சுங்க, 3 பந்து எடுக்கிறோம். அவை அனைத்தும் நீல பந்தாக இருக்க நிகழ்தகவு என்ன? சரிங்களா? முதல்ல வந்து மொத்த பந்து எத்தனைன்னு மொத்தம் கால்குலேட் பண்ணிக்கலாம். மொத்த பந்து பாருங்களேன், 4 + 5 + 6 மொத்தம் 15. இந்த 15 பந்துல இருந்து எத்தனை பந்து எடுக்கிறோம்? 3 பந்துகள் எடுக்கிறோம். அப்போ 15C3. நம்ம கூறுவெளி வந்து 15ன்னு போட்டால் தப்பு. ஏன்னா நம்ம எடுக்கிறது 3 பந்துகள். ஒரு பந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூறுவெளி வந்து 15 தான். 3 பந்து எடுக்கிறோன்னு சொன்னால் 15C3. சரிங்களா? 15C3யோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 15 × 14 × 13/1 × 2 × 3. சரிங்களா? அதாவது 15லேருந்து 3 வேல்யூ. ஏன்னா இங்கே 3 இருக்குல்ல, 3 வேல்யூ 15 × 14 × 13 அதே மாதிரி 1லேருந்து 3 வரலாம். சரிங்களா? இப்போ இது சிம்பிளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 455. இதான் வந்து. இப்போ அவங்க கொஸ்டின் என்ன கேட்குறேன்னா, அனைத்தும் நீல நிற பந்தாக இருப்பது. அந்த நம்ம எடுத்த 3 பந்துமே நீல நிற பந்து. அப்போ நீல நிற பந்து மொத்தம் எத்தனை இருக்கு பாருங்க. நீல நிற பந்து மொத்தம் 6 இருக்கு. 6ல் 3மே எடுத்துட்டோம். 6ல் 3 பந்து எடுத்துட்டோம். அப்போ 63ன்னு அர்த்தம். 63னா 6 × 5 × 4/1 × 2 × 3. இந்த 2 3 6 கேன்சல் 20. அப்போ ஆன்சர் என்ன வரும்னா 20 வரும். அப்போ 20/455. இதுதான் ஆன்சர். சரிங்களா? பாருங்க, 20/455 பாருங்க. நீலப்பந்தாக இருக்க நிகழ்தகவு அப்படின்னு நீலப்பந்து மொத்தம் 6, அதில் 3 பந்து நீலப்பந்தா இருக்கும். ஏன்னா நம்ம எடுக்கிற பந்து 3 பந்து இல்லையா. ஸோ அப்போ NF வந்து பார்த்தீங்கன்னா 20. ஸோ NF/NF வந்து 20/455 கேன்சல் பண்ணலாம். 5ஆம் வாய்ப்பால் அடிச்சோம்னா 4/91 ஆன்சர். அடுத்தது 25வது கணக்கு. ஒரு பையில் 6 பச்சை மற்றும் 4 மஞ்சள் பந்துகள் உள்ளன. சரிங்களா? 6 பச்சை 4 மஞ்சள். இதில் 3 பந்துகள் சுழற்சி முறையில் எடுக்கப்படுகிறது. அவற்றில் ஒரு மஞ்சளாகவும் 2 பச்சையாகவும் இருக்க நிகழ்தகவு. நல்லா புரிஞ்சுங்க. மொத்த பந்துகள் எத்தனை அப்படின்னா 10 பந்து இருக்கு மொத்தம். அதுல 3 பந்துகள் எடுக்கிறோம். 10 பந்துல இருந்து 3 எடுக்கிறதுனால ஒரு பந்துனா பிரச்சனை இல்லை, நமக்கு கூறுவெளி 10 தான். ஆனா 3 பந்து அப்படின்னா 10C3ன்னு போடணும். 10C3ன்னா 10 × 9 × 8/1 × 2 × 3. இப்போ இந்த 3 கேன்சல் பண்ணி 3 5 5 5 5 × 8 120 ஆன்சர். NF வந்து 120. ரைட்டுங்களா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்கணும், ஒரு பந்து மஞ்சளாக இருக்க. ஒரு பந்து மஞ்சள் பந்து மொத்தம் எத்தனைன்னு பாருங்க. மஞ்சள் பந்து மொத்தம் எத்தனை? 4 மஞ்சள் பந்து. அதுல ஒரு பந்து தான் மஞ்சள் எடுக்கிறோம். அப்போ 4C1. அப்போ 4C1 ஆன்சர் வந்து 4 தான். சரிங்களா? 4C1 1 வந்தாலே ஆன்சர் வந்து 4. இப்போ NC1னா ஆன்சர் வந்து N. ஏன்னா இங்கே 1 வந்ததுனால இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கலாம். ஸோ 4C1 வேல்யூ 4 முடிஞ்சிருச்சு. அடுத்தது ரெண்டாவது பாருங்க, 2 பச்சையாக இருக்கு. பச்சை மொத்தம் எத்தனை நம்பர்? 6. அதில் 2 பச்சைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 6C2. 6C2னா 6 × 5/1 × 2. 3 5 5 வரும். எத்தனை வருது இப்போ?
2 பச்சைன்னு சொல்லிட்டாலே அது 10 வருது. மஞ்சள் எத்தனை சொன்னா 4 வந்தது. ஆக்சுவலா இது ரெண்டுத்தையும் பெருக்கணும், அதான் அவங்க விஷயமே. பாருங்க. ஸோ ஒரு பந்து மஞ்சளா இருக்கிறதுக்கு வந்து 4, பச்சையா இருக்கிறதுக்கு 15, ரெண்டுத்தையும் பெருக்கி போடணும். 4 × 15 60, 60/120. ஸோ 60/120 கேன்சல் பண்ணா 6க்கு 12 அடிச்சோம்னா 1/2. ஸோ ஆன்சர் வந்து 1/2. இப்போ ஏன் இங்க பெருக்கிறோம்னு கேட்கலாம். ரெண்டுமே எடுத்துக்கிறதுனால ரெண்டுத்தையுமே எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு மஞ்சள் 2 பச்சை ரெண்டுத்தையுமே எடுத்துக்கிறோம் இல்லையா? ரெண்டுத்தையுமே மற்றும் வந்துட்டா என்ன பண்ணணும்? கண்டிப்பா பெருக்கணும். சரிங்களா? ரெண்டுத்தையுமே எடுத்துக்கிறதுனால கண்டிப்பா பெருக்கி போடணும். பாருங்க, இரண்டு வகையான பந்து கிடைக்க வேண்டும் என்பதால் பெருக்க வேண்டும். ரெண்டுமே கிடைக்கணுன்றதால தான் பெருக்கிறோம், இல்லைன்னா நம்ம பெருக்க வேண்டியதில்லை. ஹலோ வியூவர்ஸ், நிகழ்தகவல் நம்ம பார்க்க போற அடுத்த கணக்கு 26வது கணக்கு. ஒரு பையில் 3 சிவப்பு, 2 பச்சை, 2 நீல பந்துகள் உள்ளன. இதில் இரு பந்துகள் சுழற்சி முறையில் எடுக்கப்படுது. நல்லா புரிஞ்சு, நம்ம எடுக்க போறது 2 பந்துகள். சரிங்களா? ஒரு பந்து இல்லை. அவற்றில் பச்சையோ ஆர் நீல பந்துகளோ இல்லாமல் இருக்க நிகழ்தகவு அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? முதல்ல வந்து சிவப்பு வந்து 3, பச்சை 2, நீலம் 2, மொத்தம் கூட்டினோம்னா 7. அதுலேருந்து நம்ம 2 பந்து எடுக்க போகிறோம். அப்போ 7C2 அப்படின்னு எடுத்தோம். சரிங்களா? 7C2. சரிங்களா? 7C2. ஏன்னா 2 பந்து எடுக்கிறதுனால 7C2. அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம்? கூறு வெளி கண்டுபிடிச்சிடும். முதல்ல 7 × 6/1 × 2. இந்த 2க்கும் 6 அடிச்சா 3, 7, 3, 21. ஸோ கூறு வெளி வந்து 21. சரிங்களா? ரைட். இப்போ கொஸ்டின் போவோம். பச்சையோ ஆர் இதுவரையிலும் மற்றும் பார்த்தோம். இப்போ ஆர்னு வந்து நீலப்பந்து இல்லாமல் இருக்க நிகழ்வதாக கேட்குறோம். சரிங்களா? முதல்ல பச்சை எத்தனை அப்படின்னா 3. சரிங்களா? நம்ம எடுக்கிறது 2 பந்து தான். சரிங்களா? சரி, 3C2. பாருங்க, பச்சையும் கிடையாது நீளமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா சிவப்பாக தான் இருக்கணும். 3 தான் இருக்குதுங்க, பச்சை நீளம் சிவப்பு. அதுல பச்சையும் கிடையாது நீளமும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சிவப்பு தான். சரிங்களா? அப்ப சிவப்பு எத்தனை கார்டு இருக்கு பாருங்க. மொத்தம் 3 சிவப்பு இருக்கு. அதுல இருந்து 2 கார்டுமே நம்ம சிவப்பு தான் எடுத்து ஆகணும். ஏன்னா பச்சையும் நீளமும் கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்ப 3C2. அப்ப 3 × 2/1 × 2. இந்த 2 கேன்சல் பண்ணா 3. அப்ப N of E வந்து 3. அப்ப 3/21. அவ்வளவுதான். 3/21. P of E = N of E/N of S. ஸோ 3/21. பச்சை நீளம் இல்லாமல் என்றால் சிவப்பாத்தான் இருக்க வேண்டும். அதுதான் கான்செப்ட். அடுத்து 27வது கணக்கு. ஒரு பையில் 10 சிவப்பு, 10 பச்சை பந்துகள் உள்ளன. இவற்றில் 2 பந்துகள் சுழற்சி முறையில் எடுக்கும். திரும்ப 2 பந்துகள். மொத்தம் 10 பச்சை, 10 சிவப்பு. அப்போ மொத்தம் 20C2. சரிங்களா? இந்த 20ல இருந்து 2 பந்து எடுக்கிறதுனால அப்போ கூறு வெளி வந்து பார்த்தீங்கன்னா 20C2. பாருங்க, 20 × 19/1 × 2. 2 அடிச்சா 10, 190. ஸோ N of S வந்து 190. சரிங்களா? சரி, இப்போ கொஸ்டின் நான் கேட்குறேன் பாருங்க. இவற்றில் 2 பந்துகள் சுழற்சி முறையில் எடுக்கப்படுது. இவை இரண்டும் ஒரே நிறமாக இருக்க நிகழ்வு. அந்த 2 பந்துமே ஒரே நிறமா இருக்கும். சரிங்களா? ஒன்று சிவப்பு எடுத்தாலும் 2மே சிவப்பா இருக்கணும், இல்லை பச்சை எடுத்தாலும் 2மே பச்சையா இருக்கும். சரிங்களா? பாருங்க, ஒரே கலராக இருக்க நிகழ்தகவு என்பது இரண்டும் சிவப்பாக அல்லது இரண்டும் பச்சையாக இருக்கணும். அதான் அதோட மீனிங். சரிங்களா? சப்போஸ் இரண்டுமே சிவப்புன்னு வச்சுக்கலாம். சப்போஸ் விழறது ரெண்டுமே சிவப்பு அப்படின்னா 10C2. 10ன்றது சிவப்பு. மொத்தம் 10 கார்டு, அதில் ரெண்டுமே சிவப்புன்றதுல 10C2. ஸோ 10 × 9/1 × 2 கேன்சல் பண்ணா 45 வருது. ஒருவேளை இரண்டுமே பச்சை அப்படின்னா 45. சரிங்களா? அதுவும் 45. ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? கூட்டிக்கணும். ரெண்டுத்தையுமே என்ன பண்ணணும்? இப்போ கூட்டிக்கணும். சரிங்களா? அப்போ N of E = நான் கூட்டினோம்னா 90. அப்போ 90/190. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 9/19. 0 அடிச்சிட்டோம்னா 9/19 ஆன்சர். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏற்கனவே இதே மாதிரி போட்டிருக்கோம், ஆனால் அங்கே பெருக்கி போட்டோம். ரெண்டுத்தையும் 40, அதாவது ரெண்டு ஆன்சர் இருக்கும். சரிங்களா? அது வந்து பெருக்கி போட்டிருப்போம், பெருக்கிய தொகுதியில் போட்டிருப்போம். இங்கே கூட்டி போடுறோம். காரணம் என்னன்னா, நல்லா புரிஞ்சு, அங்கே வந்து மற்றும் ரெண்டுமே வரும். ரெண்டுமே இருந்தால் தான் அந்த இடத்துல கணக்கு. அது ஏன்னா ரெண்டுமே கேட்டிருப்பாங்க. ஒரு பச்சை, நல்லா புரிஞ்சுங்க, ஒரு பச்சை 2 நீளம் அப்படின்னு கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பச்சையும் எடுத்துக்கணும், 2 நீளம் கணக்கு. அதான் நம்ம எது எடுத்தாலும் ஒரு பச்சை ஒரு நீளம் கண்டிப்பாக இருக்கும். இது 3மே இருக்கும்னு அர்த்தம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. பாருங்க, ரெண்டுமே சிவப்பு வந்துடுச்சுன்னு வச்சிங்களேன், ரெண்டுமே பச்சை வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஏதாவது ஒன்று தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்று ரெண்டுமே சிவப்பு வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக 2 பச்சை வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை ரெண்டுமே பச்சை வந்துட்டுனா சிவப்பு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதாவது ஒன்று தான் பாசிபிள். அப்போ ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் நடக்கக்கூடியது அப்படின்னா அப்போ கூட்டிக்கணும். ரெண்டுமே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ரெண்டுமே எடுத்துக்கிற மாதிரி கொஸ்டின் கொடுத்துருந்தாங்கன்னா அங்கே பிரச்சனை இல்லை. இது அல்லது இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி வரும்போது அப்போ ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும். சரிங்களா? அப்போ 90/190 சிம்பிளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது பாருங்க, அடுத்த கணக்கு 28வது கணக்கு பாருங்க. ஒரு வகுப்பில் 10 சிறுவர்கள் 5 சிறுமிகள் உள்ளனர். இதில்
3 மாணவர்கள் சுழற்சி முறையில் தேர்வு செய்யப்படுகின்றனர். இதில் ஒரு சிறுமி மற்றும் 2 சிறுவர்களாக இருக்கிற பாருங்க. ஒரு சிறுமின்னு சொல்லிட்டாங்க, மற்றும் 2 மற்றும் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்ப 2மே கணக்குல எடுத்துக்கணும். ஒரு சிறுமி கண்டிப்பா வரணும், 2 சிறுவர்கள் வரணும். சரி, மொத்தம் பாருங்களேன். 10 சிறுவர்கள், 5 சிறுமிகள், மொத்தம் 15 பேர். இதுல இருந்து எத்தனை பேர்னா 3 மாணவர்கள் செலக்ட் பண்றோம். அப்போ 15C3. அப்போ 15C3னா 15 × 14 × 13/1 × 2 × 3 சிம்பிளை பண்ணா 455. இதான் கூறுவெளி. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்கறேன்னா, ஒரு சிறுமி, மொத்தம் எத்தனை சிறுமினா 5 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான். அப்போ 5C1 இன்ட்டு சிறுவர்கள் வந்து 10 பேர். அதுல இருந்து 2 பேரை செலக்ட் பண்றோம். சிறுவர்கள் வந்து 2 10C2. ரெண்டுத்தையும் பெருக்கி போடணும். ஏன் பெருக்கினா ரெண்டுமே வரணும். ஒரு சிறுமி 2 சிறுவர்கள் ரெண்டுமே எடுத்துக்கணும். இப்போ ஒரு சிறுமி மட்டும் தான் எடுத்துக்கணும், சிறுவர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லலை இவங்க. ஒரு சிறுமியும் இருக்கணும், 2 சிறுவர்கள், மொத்தம் 3 பேர் இருக்கணும் இல்லைங்களா? அப்ப இந்த இடத்துல பெருக்கி போடணும், கூட்டி போடக்கூடாது, பெருக்கி போடணும் இந்த 2 ஆன்சரையும். ஸோ இந்த 5C1 10C2 ரெண்டுத்தையும் பாருங்க. ஒரு சிறுமி கிடைக்கும் அப்படின்னா 5C1, 2 சிறுவர் கிடையாது 10C2. 10 × 9/1 × 2 கேன்சல் பண்ண 45. இது ஒரு 5 ரெண்டுத்தையும் பெருக்குறாங்க. 5 × 45 பெருக்குனா 45/455. சரி, 45 × 5/485. சரிங்களா? ஸோ இதை ரெண்டுத்தையும் சிம்பிளை பண்ணிங்கன்னா 45/90 வந்து ஆன்சர். 91. அடுத்த கணக்கு பாருங்க. 29வது கணக்கு. 3 ஆண்கள், 2 பெண்கள் மற்றும் 4 குழந்தைகள் உள்ள ஒரு குழுவிலிருந்து 4 பேர் சுழற்சி முறையில் தேர்வு செய்யப்படும். இதில் 2 குழந்தைகளாக இருக்கிற, அதாவது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை பார்த்துங்க. 3 ஆண்கள், 2 பெண்கள் 5 + 4 மொத்தம் 9 பேர். இதுல இருந்து 4 பேரை செலக்ட் பண்றோம். அப்போ 9C4. இதுதான் கூறுவெளி. மொத்த எண்ணிக்கை எத்தனை, அதுல எத்தனை பேர் நம்ம செலக்ட் பண்றோம், எத்தனை பேர் வந்து சுழற்சி முறையில தேர்வு செய்யறோம் அப்படின்றது. அப்போ 9C4 9 × 8 × 7 × 6/1 × 2 × 3 × 4. இப்போ இந்த 2 3 சார் 6 அடிச்சிடலாம். இந்த 4 கேன்சல் 2 9 2 18 18 × 7 வந்து 126. சரிங்களா? 126 கூறுவெளி. இதான் பையில வரும். சரி, மேல என்னன்னா, இதில் இருவர் சிறுவர் குழந்தைகளாக இருக்கிறது. இதில் இருவர் குழந்தைகளாக இருக்கு. குழந்தைகள் எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர். அதுல 2 சிறுவர்கள். அப்போ 4C2. சரிங்களா? குழந்தைகள் மொத்தம் 4 பேர். அதுல 2 பேருமே நம்ம செலக்ட் பண்றப்ப நல்லா புரிஞ்சு, நாங்கள் செலக்ட் பண்றதுல 4 பேர்ல 2 பேர் சிறுவர்கள் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ 4C2. அப்போ 4C2 கண்டுபிடிக்கணும். பிளஸ் மீதி இருக்கிற 2 பேர் இருப்பாங்களே. இப்போ நம்ம 4 பேர் எடுக்கிறோமா, 4 பேர்ல 2 பேர் சிறுவர்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா? பாருங்க, 4 பேரில் 2 பேர் குழந்தைகளாக இருக்கிறது. இதான் கொஸ்டின். சரி பாருங்களேன். இப்போ அப்போ அந்த 4C2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். 4C2னா அங்கே பாருங்க, 4C2னா 4 × 3/1 × 2. இந்த 2க்கு 4 கழிச்சு 2 6 பேர். மீதமுள்ள 2 பேர் வந்து என்ன இருக்கலாம்? 3 ஆண்கள், 2 பெண்கள் இருந்து தேர்வு செய்யப்படணும். சரிங்களா? அதையும் பார்க்கணும். கவனிங்க, இங்க பாருங்க. இப்போ நாம மொத்தம் 4 பேரை செலக்ட் பண்ணணும். அதில் 2 பேர் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டோம். என்ன அப்படின்னா 2 சிறுவர்கள். மீதி இன்னும் 2 பேரை செலக்ட் பண்ணணும். அதில் எத்தனை பேர்னா 3 ஆண்கள், 2 பெண்கள் இருந்து செலக்ட் பண்ணணும். அப்போ மொத்தம் எத்தனை பேர்னா 5 பேர்னு கணக்காயிடும். 5 பேர்ல இருந்து 2 பேர் செலக்ட் பண்ணணும். அப்போ 5C2. அப்போ 5 × 4/1 × 2 கேன்சல் பண்ணீங்கன்னா 10. இது வந்து என்னன்னா மற்றவங்க அந்த சிறுவர்கள் இல்லாமல் 10 + இது ஒரு 6 16. ரெண்டுத்தையும் கூட்டணுமா பெருக்கணுமா அப்படின்னா பெருக்கணும். ஏன் பெருக்கணுன்றது சொல்லிடுறேன். இதுல வந்து என்னன்னா 2 சிறுவர்களையும் செலக்ட் பண்ணணும், மற்ற ஆண்கள் பெண்கள் இருந்து 2 பேரை செலக்ட் பண்ணணும். ரெண்டுமே தான் எடுத்துக்கணும். இது இல்லைன்னா அதுவும் கிடையாது. சிறுவர்களுக்கு செலக்ட் பண்ணிட்டா ஆண்கள் பெண்கள் கிடையாது, இல்ல பெண்கள் ஆண்கள் செலக்ட் பண்ணிட்டு சிறுவர்கள் கிடையாது அப்படின்னு கொடுக்கல கொஸ்டின். மொத்தமா 4 பேர் அப்படின்னு கொடுத்ததுனால அப்ப ரெண்டுத்தையுமே கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாலே பெருக்கணும். 10 × 6 வந்து என்ன வரும் நமக்கு? ஸோ 60/126. ஸோ அது என்ன பண்ணலாம், நம்ம 6ஆம் வெப்பல் அடிச்சிடலாம். 6ஆம் வெப்பல் அடிச்சோம்னா 10 வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா 21. ஸோ 10/21 ஆன்சர். ஹலோ விவர்ஸ், நிகழ்தகவில் அடுத்து நம்ம பார்க்கறது 31வது கணக்கு. இரு பகடைகள் உருட்டப்படுகிறது, மொத்த கூடுதல் பகா எண்ணாக இருக்க நிகழ்தகவு என்ன? சரிங்களா? 2 பகடைகள் உருட்டுறோம். 2 பகடைகள் அப்படின்னு சொன்னா 36 கூறுவெளி அப்படின்றது நமக்கு தெரியும். அதுல கூடுதல் வந்து பகா எண்ணாக இருக்கல். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு 1,1 கூட்டினா என்ன வரும்? 2 வரும். பகா எண். 1,2 கூட்டினா 3 வரும். 1,4 கூட்டினா 5 வரும். 1,6 கூட்டினா 7. 2,1 கூட்டினா 2, சரி 3. 2,3 கூட்டினா 5 7. இந்த மாதிரி கூட்டினா பகா எண் வரதை மட்டும் தான் இங்க எழுதியிருக்கோம். எத்தனை வருதுன்னா மொத்தம் 15 வருது. ஆனா மொத்த கூறுவெளி வந்து 36. அது நமக்கு தெரியும். 2 பகடைகள் சொன்னாலே 36 கூறுவெளின்னு தெரியும். ஸோ அப்போ n of e = 15. ஸோ n of e/n of s 15/36. எதை 3ஆம் வெப்பல் அடிக்கிறோம். 5 3 5 12 3 36. ஸோ 5/12 ஆன்சர். சரிங்களா? இப்போ பகா எண்கள்னா 2 3 5 7 11 13 17 19 இதெல்லாம். அடுத்தது 32வது கணக்கு. ஒரு வகுப்பில் 30% மாணவர்கள் ஆங்கிலத்திலும் 20% மாணவர்கள் தமிழிலும்
இரு மொழிகளும் கற்கின்றனர். இப்போ பாருங்க 10% மாணவர்கள் இரு மொழிகளுமே கற்கிறாங்க. சரிங்களா? பாருங்க 30% வந்து ஆங்கிலத்திலும் 20% வந்து தமிழிலும் கற்கிறாங்க. அதில் 10% வந்து 2 மொழியிலுமே கற்கிறாங்க. இதில் ஒரு மாணவர் தேர்வு செய்யப்பட்டால் அவர் தமிழ் அல்லது ஆங்கிலம் கற்பவராக இருக்க நிகழ்தகவு என்ன? நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலா ஒன்று பார்த்தோம். பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா, அதுதான் இருக்கு. சரிங்களா? தமிழ் அல்லது ஆங்கிலம் அப்படின்னு சொன்னால் இது பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது அல்லது அது அப்படின்ற மாதிரி. அதனால என்ன பண்ணுறோம்னா, இங்க பாருங்க, இங்கிலீஷ் வந்து ஈன்னு எடுத்துக்கிறோம், தமிழ் வந்து டீன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ பாருங்க இங்கிலீஷ் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் வந்து 30 பேர். அப்போ 30 அதுக்கான ப்ராபபிலிட்டி பி ஆஃப் இ, அதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னா 30/100. பி ஆஃப் டி தமிழ் வந்து 20/100. பி ஆஃப் இ வெட்டு பி, இ வெட்டு டி அப்படின்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர், 10/100. ஸோ இதை சிம்ப்ளை பண்ணிட்டாங்க. இது என்ன பண்ண இந்த ஃபார்முலாவில் போடணும். இதான் ஆக்சுவலாக வந்து பி ஆஃப் இ யூனியன், அதாவது யூஸ் இ சேர்ப்பு டி ஈக்குவல் டு பி ஆஃப் இ பிளஸ் பி ஆஃப் டி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி. இது 3 வேல்யூமே நமக்கு தெரியும். 3/10, 1/5 மைனஸ் 1/10. நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம். இந்த அடிக்காமல் அப்படியே வச்சுனா கூட என்ன பண்ணலாம்னா 30/100 ப்ளஸ் 20/100 மைனஸ் 10/100. சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையும் பகுதி சமமாக இருக்குது 100 எடுத்துட்டு தொகுதி அப்படியே கூட்டிங்க. 30 + 20 50, 50ல் 10 போச்சுன்னா 40. ஸோ கேன்சல் பண்ணால் 4/10 வரும். இது ரெண்டுத்தையும் ரெண்டாவது 2/5 வரும் ஆன்சர். ஸோ அப்படியே முடிச்சுக்கலாம். நம்ம அதாவது ஏற்கனவே கேன்சல் பண்ணாமல் அப்படியே 100 பையில் 100 வச்சு போட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக முடிச்சுக்கலாம். ஸோ 2/5 ஆன்சர், கடைசி ஆன்சர். ஸோ பி ஆப்ஷன்.